சீரா புராணம். கதீஜா கனவு கண்ட படலம். பாடலின் பொருள்கள். பாடல் 1. முகம்மது நபி அவர்களும் மக்கா மாநகரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளும் ஊசா என்னும் பண்டிதன் தங்கியிருக்கும் எல்லையை விட்டுங் கடந்து வந்தனர். அவர்கள் வரும் வழியில் தாமரை மலர் அரும்புகள் இதழ் விரித்துத் தேன் சுரக்கின்றன. நீல இரத்தினமானது முழுமையாகத் தனது பிரகாசத்தை நாலாபக்கங்களிலும் பரவச் செய்கின்றதைப் போன்று நீலோற்பல மலர்கள் பிரகாசிக்கின்றன. பவழக் கொடிகளின் வாசனை மிகுந்த மலர்கள் விரிந்திருப்பதைப் போன்று எல்லா இடங்களிலும் அழகான ஆம்பல் மலர்கள் விரிந்திருக்கின்றன. இத்தகு அழகு மிகுந்த மலர்கள் நிரம்பியுள்ள குளங்களிலுள்ள வாளை மீன்கள் அக்குளத்தில் குதிக்கும்போது அச்சமுற்று ஒதுங்குகின்ற அழகிய சிறகுகளையுடைய பறவையினங்கள் ஒலிக்கின்றன. அத்தகைய இடத்தையும் கடந்து வந்தனர். மேலும் நீரைக் கொண்ட மேகங்கள் இடிக்கும் போது பூமியில் படுத்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்கள் தம்முடைய எதிரிகள்தான் சத்தம் எழுப்புகின்றனர் என்று எண்ணி தம்முடைய வாலை வேகமாகத் தரையிலடித்து கோபத்துடன் குமுறுகின்றன. அதை கேட்ட புள்ளிகள் படர்ந்த முகத்தில் சிறிய கண்களையுடைய யானைகள் தங்களின் பிடியானைகளோடும் ஓடி தேனையுடைய மலர்களைச் சிதறடிக்கின்றன. அசையாமல் இருக்கும் யானை கூட்டங்களை மேகங்களென்று நினைத்து மயில்கள் தங்களது கூட்டத்துடன் தம்முடைய அழகிய சிறகுகளை விரித்து நாட்டியமாடுகின்றன. இத்தகு பெரிய மலைகளையுடைய இடங்களையும் முகம்மது நபியும் வியாபாரிகளும் தாண்டி வந்தனர். அதுமட்டுமல்லாமல் வேடுவர்கள் இருந்த சிறிய ஊர்களையும் வெயில் மிகுதியாகக் காயும் நிலம் பிளவுபட்ட பாலை நிலங்களையும் வலிமை வாய்ந்த முகம்மது நபியும் அரபு தேச வியாபாரிகளும் தாண்டினார்கள். அவ்வேடுவர்கள் கொலை பார்வையுடைய கண்களையும் கரிய உடலையும் செருப்பணிந்த கால்களையும் விரிந்த மயிரினையுடைய தலையையும் கொண்டிருந்தனர். அவர்களின் முதுகில் அம்பராத் துணியை கட்டி வைத்திருந்தனர். தங்களின் விட்களை வளைத்து அழகிய அம்புகளை வலக்கையினால் செலுத்தி மான் கூட்டங்களை வீழ்த்தி தங்கள் வயிறு புடைக்க உண்பவர்களாக இருந்தனர்.